நாகர்கோயிலேருந்து வரேன். சுரேஷ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்டேஜ் வந்து அவங்களுடைய ட்ரீமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அச்சீவர்ஸ் மீட். இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இதை சாத்தியமாக்குன ஏசப்பாக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவர் தான் இம்பாசிபிளையும் பாசிபிள் ஆக்கி என்னை கொண்டு நிறுத்தியிருக்காரு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்னுடைய டேடி, அவர் வந்து ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால அவருடைய ஒரே ஒரு ஆசை, தன்னுடைய 2 பொம்பளை பிள்ளைங்களையும் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் ஏற்றிடணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கா அதை சாத்தியமாக்கிட்டா, அடுத்தது என்னோடது. ஸோ டேடி இன்னைக்கு என் கூட வரல, பட் டேடி கிட்ட நான் சொல்கிறேன், டேடி அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அண்ட் என்னுடைய இந்த ஜேர்னி 2023 ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 1 இயர் ஊரில் தான் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எந்த ஒரு ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆகலை, எல்லாமே ஒரு 0.25 0.5 மிஸ் ஆச்சுது. தென் முன்னாடியே வந்து எனக்கு சுரேஷில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு. பிகாஸ் அவங்களுடைய வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ட்ரீமாக இருந்துச்சு சுரேஷ் அப்படிங்கிறது. பட் வந்து ஊருக்குள்ளே இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த 2023 எனக்கு அதை பிரேக் பண்ணுச்சு. பிகாஸ் எந்த ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆகலை. அப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போனாதான் நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போகணும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி 2024 மே மந்த்ல இங்கே வந்து ஜாயின் பண்ணி வரிசை எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆச்சுது. தென் மெயின்ஸ் அட்டம் பண்ணி, தென் ஆர்ஆர்பி பிஓட மெயின்ஸ் எனக்கு அது கிளியர் ஆச்சுது. ஸோ அந்த டைம்ல சுரேஷ்ல ராஜா சார் அண்ட் பேனல் மெம்பர்ஸ் கொடுத்த ஒரு பூஸ்ட், ஒரு சப்போர்ட், இன்டர்வியூவெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த புரிய வச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டர்வியூவா நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நம்மளுக்கு ஒரு கிளர்க் போஸ்ட் போதும் அப்படின்னு இருந்தது. அந்த ஆர்ஆர்பி பிஓ மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது தான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிறத ஒரு விஷயத்த புரிய வச்சது. ஸோ அகெயின் அடுத்தது பட் 2024 மெயின்ஸ் மார்க் வந்து எனக்கு ரொம்ப இல்லை. பிகாஸ் அந்த இயரில் நான் பண்ண தப்பு என்னன்னா சிஏல ரொம்ப லேக். ஃபர்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் எதுவுமே கிளியர் ஆகாத உடனே 2024லயும் ஃபுல்லா ப்ரிலிம்ஸையே எய்ம் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கான சிஏவை வந்து படிக்கவே இல்லை. மெயின்ஸ் நெருங்கும் போது, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும்போது, மெயின்ஸ்க்கு ரெடி ஆகும்போது அந்த கொஞ்சம் கேப்ல அப்படி படிச்சது. ஸோ அது நான் பண்ண மிஸ்டேக். எனி உள்ள ஆஸ்பிரன்ஸ் யாருமே அதை பண்ணாதீங்க. நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகும் போதே சைட் வைஸ்ல சிஏவோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ 2024 கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் 2025 ரியலி அது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஜூலையுடைய எண்டில் ஸ்டார்ட் பண்ண ரோலர் கோஸ்டர் ரைட் டிசம்பருடைய எண்டில் தான் எனக்கு முடிஞ்சது. கண்டினியூஸா வீக்லி எக்ஸாம், ஒரு வீக் வந்து ப்ரிலிம்ஸ்னா அடுத்த வீக் வந்து இன்னொரு எக்ஸாம் உடைய மெயின்ஸா இருக்கும். இந்த மாதிரி மாறி ரொம்ப ஒரு இதா போயிட்டு இருந்துச்சு. பட் அதுலயும் வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்துச்சு, கடவுளோட கிரேஸ் இருந்துச்சு. ஸோ அச்சீவ் பண்ணி இன்னைக்கு நான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஸோ சுரேஷ் அகாடமி இதில் வந்து எனக்கு இன்டர்வியூவில் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பிகாஸ் வந்து ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ, துளி கூட பயம் இல்லாமல் இன்டர்வியூ பேனல் ரூமுக்குள்ளே போனேன். ஸோ அதுக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு சுரேஷ் அகாடமி. தேங்க்யூ சார். அண்ட் இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், அப்பா அவருக்கு இருந்த ஒரே எய்ம் அச்சீவ் பண்ணிட்டேன். தென் மம்மி, ஸோ வந்து ரிலேட்டிவ்ஸ், சொசைட்டி கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி டயர்ட் ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய சக்ஸஸ். அதே கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண என்னுடைய அக்கா. தென் வந்து இப்போ ரீசெண்டாக தான் அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சுது. ஸோ நியூ மெம்பராக வந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்த என்னுடைய அத்தா. தேங்க்யூ ஸோ மச் அத்தா. என்னோட பாட்டி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அண்ட் வந்து இந்த சுரேஷ் வந்து இங்க படிக்க வர்றது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லாக அமைச்சு தந்த என்னுடைய ரூம்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என்னுடைய மக எம்எஸ்சி முடிச்சுட்டு நாகர்கோயிலில் தான் ஒரு அகாடமியில் சேர்ந்துருந்தா.
அப்புறம் இங்கே அவள் தான் யூடியூப்பில் பார்த்து சுரேஷ் அகாடமியில் போனால் நான் எப்படியாவது வேலை வாங்கிடுவேன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு சொன்னான். அவளை எங்கேயுமே நாங்கள் இதுவரை அனுப்புனதில்லை தனியாக. இருந்தாலும் சரி அவள் கம்பல் பண்ணி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிவிட்டோம். ஆனால் இங்கே வந்து சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ என்ன சாப்பிட்டேன்னு கேட்கும்போது அவள் ஏதாவது சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம வீட்டில் அந்த அளவு அவளை வளர்த்தலையே அப்படின்னு. இருந்தாலும் அவள் அந்த இதுலேயும் காலையில் எழும்பி போய் ஒரு கப்பு சுடு தண்ணி கூட இல்லாமல் போய் படித்து எடுத்து எப்படியோ வந்து வாங்கியிருக்கிறா. அவளுக்கு இன்டர்வியூவில் ட்ரைனிங் கோச்சிங் எல்லாம் கொடுத்த அந்த பேனல் அவங்க ஸ்பேஸ் அகாடமி மெம்பர்ஸ் சார்மார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவளுக்கு அந்த பயத்தை நீக்கி அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த இடத்துல கிடைக்காம அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறேன், நல்ல முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்கீங்க, கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுரேஷ் அகாடமி நன்றி சொல்லி நான் ஒரு சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.